நமோ நாராயணாய நமக. ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராக்ஷோ மகாஸ்வனக அநாதீநிதனோ தாதா விதாதா தாதுருத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 43வது திருநாமம். அது தாதா, அதாவது டிஹெச்ஏ தாதா. தாதா பொருள் விதைப்பவர் என்று பொருள். அதனுடைய மீனிங் விதைப்பவர். சொல்லும் முறை தாத்ரே நமக. இப்போது இந்த திருநாமத்தில் பற்றிய பெருமைகளையும் அதனுடைய அனுபவத்தை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய மகாராணியான சத்தியவதி ஆழ்ந்த துயரத்தில் இருந்தாள். ஏன் தெரியுமா? அவளது முதல் மகனான சித்ராங்கதன் இளம் வயதிலேயே இறந்து விட்டான். மற்றொரு மகனான விசித்திர வீரியனுக்கு அம்பிகை, அம்பாலிகா என 2 மனைவிகள் இருந்த போதும் அவனுக்கும் குழந்தையே இல்லை. இப்போது விசித்திர வீரியனுக்கு தொழுநோய் வந்ததால் அவனும் இறந்து விட்டான். அந்த தேசத்துக்கே வாரிசே இல்லாமல் போய்விட்டது. இது நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச கதை தான். ஆனால் இது நான்லாம் இப்போ மறந்துட்டேன். இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதன் ஞாபகமே வருது. அப்போது சத்தியவதியின் கணவனான சந்தனு மகாராஜாவுக்கு கங்காதேவிக்கும் பிறந்த பீஷ்மரே தனக்கு ராஜ்யமே வேண்டாம் என்று சபதம் செய்திருந்ததால் அவருக்கும் முடிசூட்ட இயலாது. எனவே அடுத்த அரசராக யாருக்கு முடிசூட்டுவது என்று அறியாமல் திகைத்தாள் மகாராணி சத்தியவதி. அரச பரம்பரையில் அக்காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நினச்சா அது சிரிப்பாக இருக்கும், ஒரு கஷ்டமாக இருக்கும். வாரிசு இல்லாமல் மன்னர் இறந்து விட்டால் ஒரு ரிஷியோ அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு மன்னருடைய மனைவி கருவுற செய்வார்களாம். அப்படி பிறக்கும் குழந்தை மன்னரின் குழந்தையாகவே கருதி அதற்கு பட்டாபிஷேகம் செய்து விடுவார்களாம். அதற்குத்தான் நியோகம் என்று பெயர். இதெல்லாம் அந்த காலத்தில் சாஸ்வதமாக, இந்த காலத்தில் இதெல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் அதை பற்றி தேவையில்லை. இந்த கதையை மட்டும் சொல்கிறேன். சத்தியவதி பீஷ்மரிடம் அதை செய்யுமாறு வேண்டினார். ஆனால் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருந்த பீஷ்மர் மறுத்துவிட்டார். வேதவியாசரை அழைத்து நியோகத்தின் மூலமாக அம்பிகையும் அம்பாலிகாயும் கருவுற செய்யும்படி வேண்டினாள். அதாவது என்னென்னா, நியோகம்னா என்னென்னா 2 பேர் சேர்ந்து இருக்கிறது. அது ஒரு மறைமுகமாக அழகாக சொல்லியிருக்காங்க. இதை கர்மயோகமாக எண்ணித்தான் செய்ய வேண்டும், தவிர காமத்துக்கு இதில் இடமே இல்லை. எனவே நான் கோரமான வடிவில் நான் நியோகத்துக்கு வருவேன் என்றார் வியாசர். அதாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு முனிவர் இருக்கார். அவர் எப்படி இருப்பார்? தாடி கீடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தானே வருவார். நான் அப்படியே தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னையே வெளுத்த முடியுடன் கோரமான வடிவுடன் துர்நாற்றத்துடன் தன் அருகே வந்த வியாசரை கண்டு அஞ்சிய அம்பிகை, அவளுக்கு அப்படியே அருவருப்பாக இருந்துச்சான். கண்ணை மூடிக்கொண்டே தொடர்பு முடிந்ததும் கண் பார்வையற்ற திருதராஷ்டிரனே பிறந்தான். சத்தியவதி வியாசரிடம் இதை குறித்து வினாவிய போது அம்பிகையை விநியோகித்தின் போது கண்ணை மூடிக்கொண்டே ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விளம்பினார். ஃபஸ்ட்டு அந்த அம்பிகை கூட நியோகம் செய்ததுனால அவளுக்கு அந்த அருவருப்பில் கண்ணை மூடிட்டாலாமா. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு குருடாக பிறந்தானாம். அதனால் திருப்பி பார்த்தா விசித்திர வீரியனின் மற்றொரு மனைவியான அம்பாலிகைக்கு அதே மாதிரியே நியோகம் செய்யும்படி வியாசரிடம் பிரார்த்தித்தாளாம் சத்தியவதி. அதையும் ஏற்றுக்கொண்டு அம்பாலிகாயின் அருகிலும் வியாசர் வந்தாராம். ஆனால் அவரை கண்டு அஞ்சி வெளுத்து போனாள் அம்பாலிகா. அதனால் இரத்த சோகையால் வெளுத்து போன பாண்டு பிறந்தான். மீண்டும் ஒரு முறை அம்பிகைக்கு நியோகம் செய்யுமாறு சத்தியவதி வேண்டினாள். இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். வியாசரின் தோற்றத்தை கண்டு அஞ்சிய அம்பிகை தனக்கு பதிலாக தன் பணிப்பெண்ணை அலங்கரித்து அனுப்பிவிட்டாளாம். யோசிச்சு பாருங்கள். இன்னொரு தடவை அம்பிகைக்கு திருதராஷ்டிரன் கண்ணு குருடுனால அவளையே இன்னொரு தடவை நியோகம் செய்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனாலும் அவள் அதுக்கு ஒத்துக்காமல் அந்த வேலைக்காரியை அவளுக்கு அலங்கரித்து அவளை அனுப்பிச்சி விட்டானாம். அவள் என்னன்னு செஞ்சால் பார்த்தோன்னா, வியாசருடைய தோற்றத்தை அவளுக்கு அருவருப்பே ஆகலையாம். அவர் ரிஷி என உணர்ந்து பக்தியோடும் பணிவோடும் அவர் கூட இருந்தாளாம். வியாசரின் அருளால் விதுரர் அவளுக்கு மகனாக பிறந்தார். இவ்வாறு நியோகம் செய்யும்போது வியாசர் தாதா கர்ப்பம் ததாது தே
என்று ஒரு வேத மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செய்தாராம். தொடர்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மந்திரத்தையே செய்தாலாம். உடனே உன்னை நான் கருவுற செய்யவில்லை, உலகுக்கு காரணமான மூலப்பிரகிருதியில் பிரம்மாவை கருவாக விதிக்கின்ற திருமாலே உன்னுடைய வயிற்றில் கருவை விதைக்கிறார் என்று அம்மந்திரத்தின் பொருள். அதான் தாதா கற்ப ததாதுதே என்று ஒரு வேதம். அது ஒரு ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய விளக்கம். இந்த கதைக்குள் ஒரு தத்துவம் இருக்கிறது. வியாசர் தான் திருமால், அம்பிகையின் தமோகுணம், அம்பாளியின் ரஜோகுணம், பணிப்பெண்ணுக்கு சத்வகுணம். அதான் சொல்கிறான்ல, யாருக்கு எந்த குணம் இப்போ இருக்குதோ அந்த குணத்துலையும் அது அந்த நேரத்தில் நம்ம நல்லதாக நினச்சாதான் குழந்தைகள் கூட நல்லபடியாக பிறக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கும் போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியலம்மா, யாரும் சொல்லியும் கொடுக்கல. அது இப்போ படிக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. அதனால தான் திருமால் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குண வடிவிலும் மூலப்பிரகிருத்தியில் பிரம்மாவை கருவாக விதைத்து உலகை படைக்கின்றார். தமோகுணம் நிறைந்த திருதராஷ்டிரனும் ரஜோகுணம் நிறைந்த பாண்டுவும் தத்துவ குணம் நிறைந்த விதுரரும் அங்கே தோன்றியது போல பூமியிலும் பல வகை குணங்கள் நிறைந்த மனிதர்களான நாம் பிறக்கிறோம். இவ்வாறு உலகுக்கு மூலப்பொருளான மூலப்பிரகிருத்தியில் நான்முகனை கருவாக விதைத்து அதன் மூலம் உலகை படைக்கும் திருமாலே தாதா என்று அழைக்கப்படுவார். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 43வது திருநாமம். தாத்ரே நமக என தினமும் சொல்லி வருபவர்களுக்கு விதுரரை போன்ற நல்ல பிள்ளைகளும் பேரன்களும் பிறப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதான் சொல்கிறது, எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் நம்ம இப்போ தான் அந்த கடவுளெல்லாம் முன்னிறுத்தி செய்யணும்னு எங்களுக்கெல்லாம் தோணுது. அப்போல்லாம் அந்த மாதிரி தோணலை, யாரும் சொல்லியும் கொடுக்கலம்மா. அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது இனி வரப்போகும் இளம் தம்பதிகள் இதெல்லாம் படித்து இதன் மூலம் நீங்களாம் பலன் பெறுங்கள். நாங்கள் பலன் பெறாதனால தான் உங்களுக்கு எங்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். தயவுசெய்து அனைவரும் இதை கேட்டு மகிழ்ந்து நல்ல விதையை போட்டு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.